ஞானஸ்தானம் என்பது மனம் திரும்புதலுக்கு பதிலாக அல்ல. சில நேரத்தில் இந்த உண்மையான மனம் திரும்புதலுடைய அனுபவம் இல்லாமல் பலர் ஞானஸ்தானம் எடுத்து விடுகின்றார். எதற்கு ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்றே தெரியாமல் சிலர் ஒருவேளை பலவந்தம் பண்ணியிருக்கலாம், இல்லை எடுங்கன்னு சொல்லியிருக்கலாம், எடுங்க ஞானஸ்தானம் எடுங்க ஆசீர்வாதம் வரும்னு சொல்லியிருக்கலாம். ஆகையால் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் சில நேரத்தில் பலர் ஞானஸ்தானம் எடுக்கின்றார். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான சம்பவம் ஒரு மனம் திரும்புதல் ஏற்படும். நான் ஒரு பாவி, நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு ஒரு இரட்சகர் தேவை, எனக்கு ஒரு பாவம் மன்னிப்பு என்னுடைய வாழ்க்கையில வேண்டும் என்ற ஒரு இடத்திற்கு வந்து அவரை பார்த்து என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க, நான் நடந்து கொண்டிருக்கின்ற திசையை நீங்க திருப்புங்க என்று கேட்டதற்கு பின்பதாக தான் ஒருவர் இந்த ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையில் பிரவேசிக்கணும் என்பதை நாம் தேவ வார்த்தையில் தெளிவாக பார்க்கின்றோம். ஆகையால் ஞானஸ்தானம் என்பது ஏதோ ஒரு மனம் திரும்புதலுக்கு பதிலாக அல்ல, மனம் திரும்பிய பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு தீர்மானத்தை எடுத்த பின்பதாக சம்பவிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான சம்பவம் என்று சொல்லுவேன்.